ஹலோ, நமஸ்தே, வணக்கம், வணக்கம் தமிழகம். இன்னைக்கு வந்து வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட அப்பாவோட சேர்ந்து உட்காந்துட்டு ஐ ஆம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அவர் எப்படி வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணாரு அண்ட் எப்படி வெயிட் குறைச்சாரு, எப்படி தொப்பையை குறைச்சாரு அண்ட் ஹவு ஹி இஸ் கண்டினியூங் டு ஒர்க் ஆன் தட். அதை வந்து பற்றி பேச போகிறோம். ஓகேவா? வாட் டு யூ திங்க்? சரி, பார்ப்போம். குட். இன்னும் த ரீசன் ஏன் இப்படி நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னா, அன்னைக்கு யாரோ ஒரு ஆட்டோமேட்டு யார்கிட்ட பேசியிருந்தேன். அதே மாதிரி இன்னும் ஒன் ஆஃப் த மை ரிலேட்டிவ்ஸ்ட்டு பேசியிருந்தேன். ஐ ஆஸ்ட் இந்த மாதிரி டாக்டர் பேல் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தொப்பை இருந்தது அண்ட் டயபிட்டிஸ் இருக்கு, ப்ரீ டயபிட்டிஸ் கூட சில பேருக்குலாம் இருந்தது. அண்ட் ஐ வாஸ் டாக்கிங் டு தம், இந்த மாதிரி டாக்டர் பேல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ சொன்னேன், இல்லையே, யார் இது? ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். என்னடா டாக்டர் பேல் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வீடியோ போட்டிருக்காரு, ஆனால் இவங்க வேற ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் அப்போ தான் என்ன நினச்சேன், there is always somebody who may benefit from me putting some video. At least locally ஒரு கம்யூனிட்டிக்குள்ள I can spread the same message what டாக்டர் பால் அண்ட் இவ்வளோ பேர் வந்து டாக்டர் பால் முன்னாடி வந்து they have done the same thing of spreading the message of calorie control. அதாவது கேலரிஸ், ஒரு சாப்பாடு உணவகம்லேருந்து வர எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வந்து கேலரிஸ். அதுக்கு பேர். அது வந்து நீங்க என்ன நியூட்ரிஷியஸா, என்ன நல்ல விதத்துல சாப்பிட்டாலும், சாப்பாடு எனர்ஜி எக்ஸஸா சாப்பிட்டா இட் வில் கண்ட்ரிபியூட் டு வெயிட் கெயின். டு யூ அக்ரி? அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அதிகமான குவான்டிட்டி ஆஃப் நல்ல உணவகம் சாப்பிட்டாலும் வெயிட் போடும். கரெக்டா இல்லையா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்லயே பண்றாங்க வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, வீட்டில் பண்ண ரிப்பன் பக்கோடா. ஓகே, ஸ்டில் இட் இஸ் ஈவன் தோ ஹோம் மேட்னாலும் கோகோனட் ஆயிலில் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அண்ட் நல்ல வெரி குட் ஆர்கானிக், வெரி மினிமலி ப்ராசஸ்டு ரைஸ் ஃப்ளார் அது மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி இது பாருங்க, இது வந்து ட்ரை ஃப்ரூட் லட்டு, வெரி ஹெல்த்தி. பட் இதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி வந்து நம்ம பாடியில் வந்து இதர் ஒர்க்கிங்லேயோ ஆர் ஓடுறதுலையோ, அந்த காலத்துலலாம் வந்து நிறைய ஃபார்மிங் தூக்கின்னு போகிறது, சட்னி பண்ணுறதுக்கு வந்து இப்படி அரைப்பாங்க. அதுலேயே பாதி எனர்ஜி போயிடும் இல்லையா? ஸோ அதில் நிறைய பேர்ன் ஆகும் கேலரிஸ். ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணுறது இல்லை, ஏன்னா மிக்சி இருக்குது. அண்ட் இங்கேருந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போனோம்னா we are able to go by cycle or பைக்கு ஆர் அவங்களே இங்கே வந்துடுறாங்க. ஏதாவது ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரிலாம் வந்துடுறாங்க. ஸோ வீட்டு வேலையும் நம்மளே செஞ்சுட்டு இருந்தோம். குழந்தைகளும் சரி, எல்லார்ட்டையும் ஒரு ஒரு கண்ட்ரிபியூஷன் இருக்கும். இப்போதான் இதுக்கு எடுத்தாலும் நம்ம யாராவது வெளியிலேருந்து ஆளை வச்சுட்டு வேலை செய்யலாம். சம்படி அவைலபிள்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஏதோ ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு கெட்ட ஜாப் தான். வேற முன்னாடிலாம் வந்து எல்லாம் ஒரு வீட்டை பெருக்கிறதோ ஒட்டடை அடிக்கிறதோ பாத்திரம் 10 பாத்திரத்தை எடுத்து போடுறதோ எல்லாம் நம்மளே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அது வந்து இன்வேரியபிளி உங்களுக்கே தெரியாம உங்களுடைய பாடிஸ் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ அந்த மூமெண்ட் ஆல்வேஸ் வாஸ் தேர். நம்ம ஒரு இடத்துல உட்காரதில்லை. இந்த டிவி சமாச்சாரம் அவ்வளோ கிடையாது. இப்போ இருக்க லாஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துல இந்த டிவி வந்தாலும் வந்து சீரியலும் சரி, கிரிக்கெட் மேட்சும் சரி, இல்லை ஏதோ ஒரு கச்சேரி, செல்போன் சமாச்சாரம் நிறைய இருந்துட்டே இருக்கு. ஸோ இன்வேரியபிளி நீங்கள் வி கெட் ஸ்டக். அதுலேயே உட்காந்துடுறோம். இப்போ டைம் போகிறதே தெரியல. சில சமயத்துக்கு அதில் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் எதாவது வச்சுன்னு பொறிச்சுட்டே வேற பண்ணுறோம். சில தெரியாமல் சாப்பிட்றோம். சில பேர் அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இன்னைக்கோ சாயங்காலம் சாப்பிட்றோம். பட்டு இந்த மாதிரி முறுக்கு சீடை அந்த சமாச்சாரம்லாம் வந்துடுத்துனாக்கா ஒன்றையும் நீங்கள் அறியாதையே நீங்கள் கோயிங் ஆன் ஆடிங் ஆன் யுவர் ஃபேட் ஐட்டம்ஸ். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது குறைச்சோம். கம்ப்ளீட்டாக அந்த ஜங்க் ஃபுட்னு சொல்கிறாலே இந்த பொரிக்கிறது இந்த சமாச்சாரத்தை விட்டுடுங்கிறாங்க. அதாவது வந்து ஒரு சாப்பாடுக்கும் அடுத்த சாப்பாடுக்கும் நடுவில் உபவாசம் தான் இருக்கணும். ஸோ நடுவில் இதை கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறது அது தேவையே இல்லை. அது ஸோ நீங்கள் வந்து அது கற்றுண்டோம் இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து. இந்த 1 இயர் ப்ரோக்ராமில் தட் வாஸ் ஒன் திங். நோ ஜஸ்ட் லைக் தட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், தட் இஸ் ஃபாஸ்ட் பண்ணுறோம்.
நம்ம ஈட்டிங் அந்த மாதிரியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு எத்தையாவது இது இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ டாக்டரும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி குவான்டிட்டி ஒரு சாப்பாடு போகும்போது கூட மொத்த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு ஆமா இவர் வந்து என்ன பண்ணாரு, ஃபிட்டலோன்னு ஒரு ஒரு ஆப். அது வந்து மேக் சிங், MAC சிங். அவர் பஞ்சாபி. ஆனா அவர் வந்து ஆல் ஓவர் தி இந்தியா வந்து நியூட்ரிஷனிஸ்ட் வந்து அந்தந்த ஊர்ல கண்டுபிடிச்சு அவங்களுக்குலாம் அட்வைஸ் கொடுத்து, இந்த மாதிரி கிளையண்ட் வருவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அவங்க சவுத் இந்தியன்னா நார்த் இந்தியனா பார்த்து அது ஏற்ற மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி அந்தந்த ஹைட் வெயிட்டுக்கு வந்து கேலரி டோட்டல் எவ்வளோ சாப்பிடலாம், அதையே அவங்களே அதை ஒரு 3 வேளையா 4 வேளையா பிரிச்சு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்கு அண்ட் டின்னர் அப்படி முடிச்சு அதோட சேர்ந்து நட்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, அப்புறம் ஓட்ஸு அதெல்லாம் பண்ணாங்க. அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் இவர் என்ன பண்ணாரு, ஒயிட் ரைஸா? ஆமா வெள்ளை ரைஸ், பச்சரிசி நம்ம சாப்பிட்றோம். நம்ம அதுதான் தொன்று தொட்டு சாப்பிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன எடுத்து அதுல வந்து குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் டெஃபினட்டா நீங்க இது குறைச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாரு அவர். எதையும் ஃபுல்லா விட்டு கொடுக்க வேண்டாம். ஆமா ஸோ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு கடைசியில ஒரு தட் இஸ் ஒரு பருப்பஞ்சாத்து எவ்வளவு சாப்பிடுமோ அந்த ரைஸ் தான் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ். அந்த மாதிரி பண்ணிட்டு அதுலயே சாம்பார், அதுலயே தயிர், அந்த மாதிரி பிரிச்சுட்டு 3ஆ பிரிச்சுட்டு கறிகாய் நிறைய சாப்பிடணும்னு சொல்றாரு. கறிகாய் சாப்பிட்டு அது கூட தேவையான அது எனக்கு வந்து ஒருத்தருக்கு ஒன்னொன்னு ஒத்துக்காது. லைட் இந்த காலிஃப்ளவர், கோஸ்லாம் வேண்டாம், இந்த தரையில போற கிழங்குலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். டால் புரோட்டீன்ஸ் இருக்கு, அது எவ்வளவு மினிமம் தேவையோ அதை சாப்பிட்டு இருந்தோம். ஸோ தட் என்ன ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு எனர்ஜி வந்துருக்கு, அதுக்கு பண்ணிட்டு இருந்தோம். பாலும் நல்லா குறைச்சிட்டோம். பால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், காஃபி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், நைட்டு படுத்துக்கிறத பால் மாதிரிதான் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கோம். கஞ்சியோட ஓட்ல அதெல்லாம் பால் ஆட் பண்ணிருந்தாங்க. அதை வந்து இப்போ டீல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பால் யூஸ் படுத்துறோம் நம்ம. அதோட டீ பெட்டர் தென் காஃபின்னு சொல்றா, கஃபைன் கம்மின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரா அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுல எங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் மார்னிங் காஃபியே விட்டாச்சு. இப்போ இன்ஃபேக்ட் இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஐ திங்க் ஐ ஷுட் சே மேபி 1 year மார்னிங் காஃபியே கிடையாது. வெந்நீர்ல இந்த ஓமம் அண்ட் இந்த ஜீரகம், ஒரு 2 கிராம்பு, இதெல்லாம் தான் போட்டு, இந்த சின்னம்மான்னு சொல்றாரு பட்டையா, அது மாதிரி அது சாப்பிட்டு அதுவே கிட்டத்தட்ட 1 hour நம்ம எக்ஸசைஸ் பண்ணதுலாம் அதுலயே வச்சு பண்றோம். அதுக்கப்புறம் தான் ஒரு இட்லியோ 2 இட்லியோ அது பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். 2 இட்லி சாப்பிடுறீங்களா? ஆமா 2 இட்லி அண்ட் சட்னி. அது சட்னி இருக்கு. அப்போ அவங்க டயட் கொடுக்கும்போது வந்து என்ன மோஸ்டா வந்து சில வாட்டி இந்த ஓட்ஸ்ல கஞ்சி சாப்பிட்டீங்களா? ஆமா ஓட்ஸ், ஆமா ஓட்ஸ் கஞ்சி. அதுக்கப்புறம் வந்து கிச்சடி கூட கிச்சடி ஒரு நாளைக்கு, கோதுமை கிச்சடி அப்பப்ப சாப்பிடுவோம். தலியா, ஆமா தலியா. ஆமா. சோ நிறைய வெரைட்டிஸா சாப்பிடலாம். அதனால திருப்பியும் சேமா சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. அண்ட் எதையும் விட்டு கொடுக்க வேண்டாம். ஃபுல்லா எதை சாப்பிட்டா இருந்தாலும், சப்போஸ் இப்போ நீங்க வந்து ஒரு தலியா உப்புமா சாப்பிட்றீங்க, அதுல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய போட்டா நல்லா இருக்கும். அதை முடிச்சிட்டு ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றதுலாம் வந்து கரெக்டான இது கிடையாது. ஏன்னா நான் சொல்றேனே, இங்க பாருங்க, இந்த ஒரு சின்ன ட்ரை ஃப்ரூட் லட்டு, கோர்ஸ் இதுல சுகரே இல்லை வச்சுக்கோங்க, பட் நல்லதா கொஞ்சோண்டு ஒரு டேட்ஸ் போடுறாங்க வச்சுக்கோங்க, பெருச்சம்பழமா இது டேட்ஸ்னா, இது போட்டாலும் இது வந்து ஒரு 80 கேலரிஸ் வருது. நீங்க எல்லாரும் வந்து மை ஃபிட்னஸ் பால் அவர் ஏதாவது கேலரி கவுண்டர் ஆப்னு போட்டு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி ப்ளீஸ் அப்பப்போ என்ன சாப்பிட்றீங்களோ அதை நோட் பண்ணுங்க. இது எவ்வளோ கேலரி, இது எவ்வளோ கேலரி. ஸோ தட் ஒரு ஐட்டமை தொடறதுக்கு முன்னாடி யூ வில் நோ, ஆஹா இது இப்போ 80 கேலரிஸ்னா அவ்வளோதான் ஆகும். 20 நிமிஷம் யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி வாக் டு பர்ன். இது ஜெரிக்கிறதுக்கு நீங்கள் நடந்தானோ, இத்தனைக்கும் நார்மல் நட இல்லை, பயங்கர ஃபாஸ்ட்டாக நடக்கணும், பிரிஸ்க் வாக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து 20 minutesல யூ கேன் பர்ன் 80 கேலரிஸ். ஸோ ஒரு ஐட்டம் சாப்பிட்றது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ பூ மாதிரி இட்லி கொடுப்பாங்க, பட் கெஸ் வாட், செம்ம கேலரிஸ் இது. ஸோ ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க, 2 விதமான பீப்புள். ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, ஆனால் பயங்கர எக்ஸசைஸ் பண்ண வைக்க போகிறோம். இன்னொரு செட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸே பண்ண வேணாம் சார், ஆனால் செம்ம ஸ்ட்ரிக்டான டயட், கேலரி கண்ட்ரோல் பண்ணும். வெரைட்டி நிறையா இருக்கும், பட் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் நீங்கள் யார் நல்ல வெயிட் குறைஞ்சி யார் நல்லா இம்ப்ரூவ் ஆனால் நினைக்கிறீங்க? எக்ஸசைஸ் பண்ணவங்க கிடையாது, டயட் கம்மி பண்ணவங்க, டயட்டை கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி. ஸோ சாப்பிடும் போது ஃபுல்லாக சாப்பிட்டோம் அந்த மாதிரி என்றைக்குமே சாப்பிடாதீங்க.
அளவா உங்க ஸ்டமக்கோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். ஸோ ஒரு சாதம் இப்போ யூசுவலா ஒரு ஒரு சாதம் போட்டுட்டு, அது சாம்பார் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு ரைஸ் போட்டுட்டு, ரசம், அதுக்கு மேல ரைஸ் போட்டுட்டு, மோர் குழம்பு, அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு, தயிரு, அந்த மாரி கல்யாணத்துல சாப்பாடு போட்டாலும், நோன்னு சொல்லுங்க. கிளியரா நோன்னு சொல்லுங்க. வெஜிடபிள்ஸ ரீஃபில் பண்ணுங்க. சாதத்த ரீஃபில் பண்ணாதீங்க. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட்டு சாதம் போட்டாங்கன்னா, அத வந்து 3ஆ பிரிச்சுருங்க. இல்லன்னா போடும்போதே, "சார் இத்துணூண்டு தான் சார் போடணும் நீங்க." ஒரு கப்ப வந்து அதுதான் இவங்க பண்ணாங்க. 1 கப் சைஸ அத கொஞ்சம் எடுத்துட்டு, அதுல ஒரு இந்த சாதம். மாதிரி பண்ணத்துல எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 6.8 இல்லாம இருந்தது. இந்த A1Cன்னு சொல்றாங்க. A1C HD ஆமா. A1C நிறைய 6.5, 6.4லாம் இருந்தது. அத வந்து இது ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணதாலே சுகர் கம்மியாயிட்டு வந்து ஆமா. கரெக்ட்டா 5.5, 5.6க்கு வந்துருச்சு. அண்ட் ஸோ இது தொப்பை ஈவன் சைஸ் எவ்வளோ ஆமா. கம்மியாச்சு? ஈவன் அதர் ஃபேட்டி லிவர் சமாச்சாரம் கூட இருந்தது. ம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ இந்த ரெகுலேட்டட் டைம் கரெக்ட்டா டயத்துக்கு சாப்பிட்டுண்டு, கொஞ்சம் அளவோட சாப்பிட்டுண்டு, கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தாக்கா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியாமயே ஆயிடும் பாருங்க நீங்க. இதெல்லாம் பத்தி கவலைப்பட வேணாம். தைராய்டு கூட கவலைப்படாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அதே மாதிரி ஆச்சு. ஆமா. ஒரு 4 மாசம், 5 மாசத்துக்கு எல்லாமே குறைஞ்சு வந்துருது. 4.2 பேண்ட் சைஸ் என்னாச்சு? ஆமா. பேண்ட் சைஸ் 2 இன்ச் குறைஞ்சிரும் ஆ. தாராளமா. ஸோ புது பேண்ட் ஆமா. அஃப்கோர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஸோ இது. வெயிஸ்ட் லைன் சொல்றா இல்லையா? அந்த சமாச்சாரம் நல்லா குறைஞ்சு, ஆ நல்லாவே நல்லாவே கொஞ்சம் தெரிஞ்சுது. பின்னாடி வந்து காமிங்க பார்க்கலாம். ஆமா. ஆ கொஞ்சம் நல்லா பின்னாடி வாங்க. அதாவது வெயிஸ்ட்னா வந்து அம்பிலிகஸ் இந்த இடத்துல மெஷர் பண்ணா அது வந்து வெயிஸ்ட் லைன். வேறஸ் இடுப்புல இங்க மெஷர் பண்ணா அது வந்து ஹிப். ஸோ ஹிப்போட வெயிஸ்ட் இன்ச் டேப்ல பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கணும். அதிகமா இருக்கக்கூடாது. ஆனா தொப்பை இருந்ததுன்னா, இது வந்து அதிகமாயிடும். ஹிப் சின்னதாயிடும். ஓகேவா? ஸோ இவர் வந்து அ அஃப்கோர்ஸ் இன்னும் தொப்பை இருக்குன்னு சொல்றீங்களா உங்களுக்கு? கொஞ்சம் இருக்கு. டெஃபினட்டா இருக்கு. 34 இருக்கு பேண்ட் சைஸ். ஆமா. 34 37 இருந்ததா? முன்னாடி 36 1/2 இருந்தது. ஆமா. ஆமா. இங்க கூட ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃப்ரீயா விட்டா 37 கூட வந்துரும். ஆமா. முன்னாடிலாம். அப்பல்லாம் வந்து என்ன பேண்ட் வந்து இங்க போடுவாரு. ஆ ஆமா. அ இப்ப என்னன்னா, ஸோ இப்ப நல்லா மேல போடுது. இங்கே போட முடியுது. ஓகேவா? ஸோ அண்ட் இங்கேலாம் வந்து கொஞ்சம் சதைலாம் போயிருக்கும். ஆமா. எக்ஸ்ட்ரா நல்ல ஃபிளாப்ஸ்லாம் இருக்கும். ஃபேட் டிஷ்யூலாம் கம்மியா இருக்கும். ஆமா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றேன்னா, 3 விதமான இது இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ். அதுல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிடுறதுனால தான் கேலரீஸ் வந்து ஈஸியஸ்ட்டா அதிகமாயிடுது. ஸோ கொஞ்சம் அப்பப்போ நெறைய புரோட்டீன், நெறைய ஃபேட் சாப்பிட்டாலும், மொத்தமா நீங்க கேலரீஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். சும்மா ஹை புரோட்டீன், ஹை ஃபேட்ன்னு சொல்ட்டு அத அடிச்சு விடக்கூடாது. ஸ்டில் மொத்தமா கேலரீஸ் எவ்வளோ சாப்பிடுறீங்க? அது வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1500 அதாவது 1500 அதுக்கு எப்படியாவது கொஞ்சம் கீழ வச்சிருந்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அண்ட் சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாது. அ ஒரு சாதமோட நிறுத்தி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் நெறைய ரீஃபில் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஆமா. ஆ பசித்து புசிம்பாங்க நம்ம தமிழ்ல. ஆமா. ஸோ நல்ல பசி வந்து அதே மாரி இங்க பாருங்க, எனக்கும் வந்து இப்போ ஃப்ரீயா விட்டேன்னா, எனக்கும் கொஞ்சம் தொப்பை இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபாக்ட் இந்தியால அண்ட் மத்த கண்ட்ரிலாம் ஒல்லியா இருக்கவங்களுக்கு தான் தொப்பை ஈஸியா வரும். லேடீஸ் எஸ்பெஷலி நீங்க பாருங்க, அ அப்படியே புடவ போட்டாலும் அப்படியே அவங்கலாம் வந்து யாரும் கவனிக்கிறது இல்ல. எல்லாம் தொப்பைனாலே ஆண்கள தான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றோம். பட் ப்ளீஸ் உங்க வீட்ல இருக்கிற லேடீஸ்லாம் சொல்லுங்க, "அம்மா உனக்கு தொப்பை இருக்கு. நீ என்ன பண்ண போற இதுக்கு?" ஆ நீங்க சைடுல பார்த்தாலே தெரியும். இங்க எப்படின்னா, இப்படி இப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இப்படி இருப்பாங்க இல்லையா? அப்ப ஆமா. வந்து என்ன பண்ணணும், வேரியபிள் ஆமா. உள்ள டக் இன் பண்ணி நெஞ்சு நிமிர்ந்து அப்பப்ப நின்னாலே, அதே வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி இங்க வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆயி நல்லா அ கபாலபாதி, உத்தியான பந்தா அப்படின்னு யோகால சொல்லுவாங்க. ஸோ எனிவேஸ் ஐ ஆமா. அம் உடற்பயிற்சி வந்து ரொம்ப அஃப்கோர்ஸ் லேடீஸ் அவ வேலை செஞ்சுட்டு இருக்கா. வீட்ல ஏதோ கன்டினியூஸா செஞ்சுட்டு இருக்கா. அதுல ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் ஆகுது. இல்லன்னா இப்போ சில பேர் அந்த மாரி அந்த பழக்கம் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் உட்கார்ந்துண்டே எல்லாமே பண்ணிட்டு இருந்தா, டெஃபினட்டா தொப்பை இன்னும் சௌக்கியமா சந்தோஷமா தான் வரும். இன்ஃபாக்ட் எங்க அம்மாவெல்லாம் வந்து பயங்கரமா வேலை செய்வாங்க. ரைட்டா? பட் ஸ்டில் தொப்பை இருக்கு. ஏன்? ஏன்னா, நீங்க என்ன எக்ஸர்சைஸ் பண்ணாலும் அதிகமான ரைஸ், கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா, தொப்பை வந்தே ஆகும். நீங்க வந்து
ஹவர்ஸ் டுகெதர் நீங்கள் நல்ல ஐடி கம்பெனி வேலை செய்யுங்க, இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யுங்க. நான் வந்து நாள் முழுக்க நடந்தே இருக்கேன் சார், ஆனாலும் தொப்பை வருது சார். அப்படி ஏன்னு கேட்குறீங்கன்னா, தி அமௌண்ட் ஆஃப் கேலரி நீங்கள் பர்ன் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம். வேறஸ் ஈஸியாக கேலரிஸ் வந்து இன்டேக்கில் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ஆல்வேஸ் ஸ்மார்ட் வே ஆஃப் லூசிங் வெயிட் அண்ட் லூசிங் தொப்பை வந்து கேலரிஸ் உள்ளே எடுத்துக்கிறது கம்மி பண்ணுறது தான் பெட்டர். வேறஸ் இஃப் யூ சே சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நிறைய நடக்கிறேன், நான் நடந்து எப்படியாவது அதை நான் ஜீரணிச்சு கேலரிஸ் எல்லாம் பர்ன் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஐம் கிளாட் இன்னைக்கு அப்பா வந்து உங்களோட ஷேர் பண்ண இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ தட் இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாத்தியார் வீட்டுக்கு வந்து பூஜைக்கு வந்தார். எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது ஏன்னா அவங்க வந்து ஹவர்ஸ் டுகெதர் வேர்த்து கொட்டிண்டு மந்திரம்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்க சாப்பிட்ற விதம் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப தப்பு. என்ன ரைஸ் தான் ரீஃபில் பண்ணிக்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் ரீஃபில் பண்ணிக்கிறது இல்லை. அண்ட் சில கல்யாண மண்டபத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் தெரியாமல் நிறையா போட்டுருவாங்க. ஐயோ இதை முடிக்கணுமே சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சாம்பார் போட்டுக்கிறது, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரசம் போட்டுக்கிறது, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ வாத்தியார் அண்ட் இன்னொன்று யாருன்னா ஆட்டோமேன், ஓகே, ட்ரக் டிரைவர்ஸு அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ். எனக்கு ரொம்ப வருத்தம், நானும் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் தான். ஏன்னா எல்லாம் நிறைய கச்சேரிலாம் பண்ணி பின்னாடி கேன்டீனில் வந்து சூப்பராக ஹெவி டென்ஸ் கேலரியோட நல்லா சாப்பாடு கிடைக்கும். ப்ளஸ் கல்யாண கச்சேரிக்கெலாம் போகிறாங்க இல்லையா, அதுலலாம் சூப்பராக சாப்பாடு கிடைக்கும். அது நீங்கள் வெரைட்டியை என்ஜாய் பண்ணுங்க, பட் கம்மியாக சாப்பிடுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேயா, என்ன சாப்பிட்டாலும் ஒரு வடைனா ஒரு வடை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. நீங்கள் சாதத்தை கம்மி பண்ணி நிறைய சாம்பார், ரசம் அண்ட் மோர் கப். இன்ஃபேக்ட் அப்பெல்லாம் என்ன பண்ணுறாரு, இப்போ சாம்பாருக்கு சாதம் யூஸ் பண்ணிக்கிறாரு, ஆர் கினோவா ஆர் மில்லட், என்ன சம்பா அரிசி, கோடோ மில்லட், ப்ரோசோ மில்லட், ஃபிங்கர் மில்லட் எல்லாம் ட்ரை பண்ணுறாரு. அதில் என்னன்னா சாம்பாரோட சாதம் சாப்பிட்ருவாரு, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரசம் குடிச்சிடுவாரு, அண்ட் தயிர் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். தட் இஸ் த ஸ்மார்ட் வே இல்லையா? ஆமாம். ரைஸு குறைஞ்சிடும். ரைஸு குறைச்சதுனால தான் இப்போ வந்து வெயிட் குறைஞ்சிது. 67 வந்து கிட்டத்தட்ட 57 வந்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 8-9 kgs வரைக்கும் குவைட் யூ ஆர் ஏபிள் டு மூவ் ஃப்ரீலி. பட் முன்னெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படியே உட்காந்துருவோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம உடனே வெளியில் எங்கேயாவது போகணுன்னாக்கா உடனே சட்டை மாட்டி போக முடியுது நம்மளால. ஸோ உடம்பு அந்த என்ன சொல்றது, அலாக்ரிட்டின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் யூ ஆர் ஃப்ளெக்சிபிள். அந்த ஒரு சமாச்சாரம் டெஃபினட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் லேடிஸ்க்கும், அவளும் நிறைய வேலை செய்கிறான். பட் இந்த ஃபுட்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாக்கா பெட்டர். எதை சாப்பிடணுமோ அது மாத்திரம் சாப்பிட்டா போகும். ஓயாத பால், காஃபி, டீ இது குடிச்சுட்டே இருக்கா, அது ஒரு நிறைய பழக்கமாயிடுறது. அந்த பழக்கத்தை ஸ்லோவாக விட்டுடணும். ஆமாம், இப்போ வாத்தியார் டெஃபினெட்லி நான் சொல்கிறேங்க, அப்பப்போ அஃப்கோர்ஸ் அவங்களுக்குலாம் பசி வரும். அது ஒரு பழக்கம் தான், மென்டல் பழக்கம். ஸோ அது கொஞ்சம் பழகிடுச்சுன்னா தண்ணி குடிச்சுக்கோங்க. பாதி நேரம் பசி இல்லைன்னு சொல்றாங்க, ஆக்சுவலி அது தாகம்னு சொல்றாங்க. நல்ல பசிக்கிற வேலையில காஃபி குடிச்சிருது, இதெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நோ ப்ராப்ளம், ஒன் டே அட் அ டைம் எடுத்துக்கோங்க. எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஓகேவா? அண்ட் ரொம்ப ரேடிக்கலாக எதுவும் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு வாரத்துக்கு ரசம் இது நோ ரைஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டே அசையலைன்னா கூட பரவாயில்ல, பட் அசைவு வந்து மூவ்மெண்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மோர் ஃபார் ஃபிட்னஸ் அண்ட் மசில்லாம் போடுறதுக்கு. வேற